மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள். எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்திலே வாசிப்பதற்காக மத்தேயு எழுதிய திருவார்த்தை 21வது அதிகாரம் 28 முதல் 31 வசனங்களை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்திலே அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு போனான். இளைவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்பது. அன்பு திருச்சபையே, பரிசுத்தவான்களே, நீங்கள் ஆலயத்தின் நடுவிலே வந்து கர்த்தருக்கு பிரியமான தொழுகை செய்யும்போது
தேவன் உங்களிடத்திலே இப்படி ஒரு கேள்வியை வைத்தால் உங்களுடைய பதில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? இந்த கேள்வி உங்கள் விசுவாசத்துக்கான ஒரு பரீட்சையாக இருக்கிறது. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? பிறகு அவர் இந்த ஓமையை சொல்லுகிறார். அன்றைக்கு மக்கள் எருசலேம் நகரத்தில் இருந்த யூதர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் மத்தியிலே இந்த ஓமையை அவர்கள் எப்படி கவனித்திருப்பார்கள், புரிந்து கொண்டிருப்பார்கள்? இன்றைய தொழுகைக்கு இது அவசியமான ஒரு பகுதியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 6 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக உபதேசித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். சகோதரர்களே, இந்த ஜனங்களுக்கு தான் இயேசு இந்த ஓமையை எடுத்து காண்பித்தார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்மேல்களில் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். பொதுவாக கிறிஸ்தவம் என்பது எனக்கல்ல உனக்கு, நான் யோகியன் நீ அயோக்கியன், நான் நீதிமான் நீ அநீதிமான், நான் நல்லவன் நீ கெட்டவன் என்ற ஒரு பார்வையில் இன்றைக்கு வந்துவிட்டது. பொதுவாக காலப்போக்கில் நம்முடைய மனநிலை இவ்விதமாக மாறி நம்முடைய உதட்டினால் வாயினால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு மக்களாக இருக்கிறோம். நம்முடைய இருதயம் மிக தூரமாக இருக்கிறது. நாம் மற்றவர்கள் தலையின் மீது எவ்வளவு பாரத்தை வேண்டுமானாலும் ஏற்றுவோம். அந்த பாரத்தை நாம் சுமப்பதில்லை. ஒரு சுண்டு விரலால் கூட நம்மால் அதை அசைக்க முடியாது. என் அன்பு சகோதரர்களே, கிறிஸ்தவம் அது அல்ல. கிறிஸ்தவம் என்பது மனஸ்தாபத்தின் மார்க்கம். கிறிஸ்டியானிட்டி இட்ஸ் எ ரிலீஜன் ஆஃப் ரிமோர்ஸ், ரிப்பன்டன்ஸ். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு அற்புதமான செய்தியை பார்த்தோம். அது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். பைபிள் முழுதும் இந்த 2 மகன்கள் கதை ஏராளமாக இருக்குது. ஆதியாகமத்தில் கூட ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல் 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் கொலைக்காரன், ஒருவன் தேவனுக்கு பிரியமாக இருந்தான் என்று நாம் படிக்கிறோம். உங்கள் வீட்டில் கூட 2 பிள்ளைகள் இருக்கலாம். ஒருவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாகவும் மற்றொருவன் கீழ்ப்படியாதவனாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை உங்களிடத்தில் கேட்கிறார், சொல்லுகிறார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? How it applies to you? How do you understand? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? இது நல்ல கவனிங்க. தகப்பன் தன் மூத்த மகனை பார்த்து, இன்றைக்கு நீ போய் என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்று சொன்னான். அதற்கு அவன் தகப்பனை நோக்கி, மாட்டேன், ஐ வில் நாட், நான் போக மாட்டேன் என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் இளைய மகனிடத்தில், நீ இன்றைக்கு போய் என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்று சொன்னான். அதற்கு அந்த இளைய மகன் அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஐயா, நான் போகிறேன் என்று சொன்னான். தகப்பனை ஐயா என்று சொல்கிறான். ஆங்கிலத்தில் சார் என்ற வார்த்தை, அதாவது மிகவும் மதிப்புமிக்க வார்த்தை. தகப்பனை ஐயா என்று சொல்லி உருக்கமாக பேசி நான் போகிறேன் என்று சொன்னான். இந்த இடத்துல இந்த 2 பேருடைய பதில் உங்களுடைய பதிலாக இருக்க வேண்டும்.
நீங்கள் அதில் எதை தெரிந்து கொள்வீர்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நடந்தது என்ன என்று பார்த்தால், போக மாட்டேன் என்று சொன்ன மூத்த மகன் பின்பு மனஸ்தாபப்பட்டு அவன் திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்தான். போகிறேன் ஐயா என்று சொன்ன இளைய மகன் போகவே இல்லை. இந்த நிலைமையை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்பொழுது இயேசு கேட்கிறார், இந்த இவ்விருவரில் எவனுடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கு புரிகிறது, விளங்குகிறது? இந்த இரண்டு பேரில் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கை காலத்தில் அந்த மூத்த மகனைப் போல தான் மாட்டோம், மாட்டேன் என்ற அளவில் நாம் வாழ்ந்தோம். ஆனால் கல்வாரி சிலுவை நம்முடைய மனதை உருக செய்தது. அங்கேருந்து வடியும் இரத்தம் நம் பாவங்களை கழுவியது. நாம் தேவ பிள்ளைகளாக மாறினோம். இங்கே தகப்பன் என்பது பரலோகத்தில் உள்ள தேவனை குறிக்கிறது. திராட்சை தோட்டம் என்பது அவருடைய திருச்சபையை குறிக்கிறது. இந்த திருச்சபையில் கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் கீழ்ப்படியாமற் போனான். கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொன்னவன் கீழ்ப்படிந்தான். இதுதான் இந்த உலகத்தில் உள்ள தத்துவமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் ஞானிகளும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அவர்களுடைய கவனம் எல்லாம் ஊர் மக்கள் முன்னாலே தாங்கள் ஒரு பரிசுத்தவான்களாக இருக்கும்படி பார்த்து கொண்டார்கள். தங்களுடைய ஒரு விரலினாலும் அசைக்காத ஒரு வேலையை கூட செய்ய முடியாதவர்களாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொல்கிறார். இந்த பதில் அன்றைய யூதர்களுக்கு தலைகீழாகவும் வேதனைக்குரியதாக இருந்தது, நம்ப முடியாததாக இருந்தது. இயேசு என்ன சொன்னார் என்பது இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்மை பார்த்து நீங்கள்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, அதோ ஆலயத்துக்கு வெளியே நிற்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் பரலோகத்துக்கு போவான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்து சொன்னார், 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். ஒருவன் உள்ளே சென்றான், மற்றவன் வெளியே நின்றான். ஒருவன் தன்னை குறித்து புகழ்ந்து பேசினான், தன் காணிக்கைகளை குறித்து பேசினான், தன் உபவாசத்தை குறித்து பேசினான், தன் ஒழுக்கத்தை குறித்து பேசினான். இன்னும் கூடுதலாக வெளியே ஒருத்த நிற்கிறானே அவனை போல நான் இல்லைன்னு கூட சொன்னான். ஆனால் வெளியே நின்றிருந்த ஆயக்காரன் தன் கண்களை வானத்து ஏறு எடுக்க துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று சொன்னான். இயேசு இந்த இடத்துல அதை எப்படி பார்த்தார்? ஆலயத்துக்கு உள்ளே இருந்தவன் நீதிமான் அல்ல, ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறவன் நீதிமான் என்று சொன்னார். அன்பு சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை நம்முடைய மனத்திரையில், மனசாட்சியில், நம்முடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு கட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை பாசாங்காக மாறிவிடுகிறது. We become a pretending Christian. We become a social Christian. நாம் ஒரு சமுதாய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆழ் மனதில் ஆண்டவர் இல்லை, நம்முடைய விரல்களில் பரிசுத்தம் இல்லை, நம்முடைய கால்களில் பரிசுத்தம் இல்லை, நம்முடைய காணிக்கைகளில் கரை இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, இந்த காலையில் போக மாட்டேன் என்று சொன்னவன் போனானே, அதுபோல ஒரு கால் நீங்கள் கடுமையான மனநிலையில் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் மாறி நான் போகிறேன் என்று சொல்லுங்கள். போகிறேன் என்று சொல்லி போகாதவனைப் போல் நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? How it appears to you? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்விருவரில்
யார் நீதிமானாக்கப்பட்டான் என்று கேட்டார். அன்றைய அந்த யூத சமுதாயத்தை பார்த்து, அந்த பரிசேயர்களை பார்த்து, அந்த நீதிமான்களை பார்த்து இயேசு சொன்னார், உங்களுக்கு முன்னே வேசிகள் பரலோகத்துக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு வந்தது கோபம். வேசி எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அவள் பாவியிலும் பாவி இல்லையா? அவள் நரகத்தில் கூட கடைசி இடத்தில் தானே போய் சேரணும். இயேசு எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும் என்று துடித்தார்கள் அவர்கள். பாருங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, கவனிங்கள், ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும்போது இந்த உலகம் விழித்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய பாவியும் கூட இயேசுவின் இரத்தத்தால் மன்னிக்கப்பட முடியும். நீங்கள் உங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக முடியும். நீங்கள் தேவனை பற்றி கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, எத்தனை வேசிகள் பகிரங்கமாக எல்லாருக்கும் முன்பாக ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டாங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். தேவாலயத்துக்கு முன்பாக எல்லாரும் சூழ கல்லெறிந்து கொல்லும்படியாக கொண்டு வரப்பட்ட ஒரு வேசியை இயேசு விடுதலையாக்கி, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னாரே, அவள் பரலோகத்துக்குரியவளாக மாறினாள். ஆகவே எப்பொழுதுமே பாவிகள் எப்போதும் பாவிகளாக இருக்க போவதில்லை. அவர்கள் மனம் திரும்பினால், நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால், கிறிஸ்து அவர்களை மன்னிக்க சித்தமாக இருக்கிறார். மனம் திரும்பாதவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய மன்னிப்பு உண்டாகாது. ஆகவே இந்த காலை தொழுதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், போக மாட்டேன் என்று சொல்லி நீ வாழ்ந்தாலும், இன்றைக்கு நீ போகிறேன் என்ற நிலைக்கு வந்தால், நீங்கள் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இல்லை என்றால், போகிறேன் என்று சொல்லியும், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகாத ஒரு வாலிபனைப் போல நீ இருந்தால் உன் வாழ்க்கை நஷ்டமாகும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? He believed that he is standing, but actually he was stumbling. நிற்கிறேன் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் தடுமாறி கீழே விழுகிறான். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்று நினைத்திருந்தால் சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு ஜாக்கிரதையாக நிற்கிறீர்கள் என்று. அன்பு தாயே, தகப்பனே, வாலிபனே, வாலிப பிள்ளையே, நாம் தடுமாறாதபடிக்கு, நாம் மனஸ்தாபத்துக்குரிய மக்களாக எப்போதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 31வது வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. அதாவது கர்த்தருடைய கரத்திலிருந்து விழுந்து விடுவது எவ்வளோ ஆபத்தானது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனம் திரும்பாமல் போனால் கர்த்தருடைய கரத்திலிருந்து விழுகிற ஜனங்களாக இருப்போம். போகிறேன் என்று சொன்னவன் போகவில்லை, போக மாட்டேன் என்று சொல்கிறவன் போனான். அவன் உறுதியாக நிற்கிறான், அவன் நீதிமானாக்கப்பட்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். யாக்கோபு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? Faith without works, it is dead. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், your action speaks louder than your words.
உங்கள் வாயின் வார்த்தையை விட உங்கள் செயல்கள் பலமாக பேசப்படுகிறது. Your action speaks louder than your words. இதை தான் பாடமாக நாம் இங்கே கற்றுக்கொண்டோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 52வது வசனம். நியாய சாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள் என்றார். அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்தில் தானும் போவதில்லை, போராளையும் தடை செய்வோம். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், அப்படிப்பட்ட ஒரு திருச்சபை, அப்படிப்பட்ட ஒரு போதகர்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை இருக்கிறது. அதாவது வீட்டை திறந்து உள்ளே செல்ல வேண்டிய அந்த பூட்டையும் சாவியும், அந்த சாவியை எடுத்து ஒரு ஆள் மறைத்து வைத்து கொண்டான். அவனும் உள்ளே போல, போகிறவனையும் உள்ளே விடலை. அதுபோல் கிறிஸ்தவம் இப்போ ஹைஜாக் ஆயிடுச்சு. கிறிஸ்தவத்துக்குள்ளே காணப்படும் ரட்சிப்பை மக்கள் மறைத்து இருக்கிறார்கள். நியாய சாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொன்னார். இதிலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும். நாம் மனம் திரும்பியவர்களாக இருக்கணும். மற்றவர்களை மனம் திரும்புவதற்கு உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய திறவுகோலை திறந்து நாம் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். உள்ளே வருகிறவர்களுக்கு அந்த திறவுகோலை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 21வது அதிகாரம் 2வது வசனம். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றாள். இந்த கருத்தை இயேசு கிறிஸ்து தமது அப்போஸ்தலரிடத்தில் சொன்னார். அதாவது மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆஸ்தியிலே மிகுந்தவைகளை எடுத்து கொடுத்தார்கள். ஆனால் இந்த விதவையோ மறுநாள் வாழ்வுக்காக வைத்திருந்த 2 காசையும் அவள் கர்த்தருடைய காணிக்கை பெட்டியிலே போட்டுவிட்டாள். இப்பொழுது இந்த காட்சியில் நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள்? கர்த்தருக்கு விருப்பமாயிருக்கும்படி, பிரியமாயிருக்கும்படி மனம் திரும்பிய ஒரு விதவையை நாம் பார்க்கிறோம். அவளுடைய காணிக்கை கரை இல்லாமல் இருக்கிறது, விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கேட்ட இந்த கேள்வி இந்த தொழுகையில் உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். இவ்விரண்டு பேரில் யார் உங்களுக்கு நீதியாக தென்படுகிறார்கள்? போக மாட்டேன் என்று சொன்னவனா, போகிறேன் என்று சொன்னவனா? இந்த இருவரில் நீங்கள் யார் பக்கம், யார் பின்னாலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள். இந்த நாளில் உங்களுக்கு கருத்தாக சொல்லப்பட்ட இந்த ஞானமுள்ள இந்த ஊமை உங்கள் உள்ளத்தையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் திருச்சபையும் உணர வேண்டும் என்று, உணர்த்த வேண்டும் என்று, உங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதே கேள்வியை திருச்சபையாகி உங்களை பார்த்து கேட்கிறேன். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? நீங்கள் பிதாவினுடைய திராட்சை தோட்டமாகிய திருச்சபையில் வேலை செய்வர்களாக இருக்கிறீர்களா? அதை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா என்று உணர்ந்து கொள்ளும்படி உங்களை ஆசீர்வதித்து நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற ஞானமுள்ள தகப்பனே, பூவும் பிஞ்சுமாக திராட்சை தோட்டம் இருக்கிறது. எங்கும் நரிகள் சுற்றி வருகிறது, பொல்லாப்பு சுழன்று அடிக்கிறது. இதோ பரிசுத்தவான்களாகிய நாங்கள் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிற மக்களாக, மனம் திரும்பிய மக்களாக, விசுவாசத்திலே கிரிய உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும். இந்த ஓமையை நாங்கள் விளங்கி கொண்டவர்களாக மாற்றும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே. ஆமென்.